நேற்று இரவு பரிகாத்தா நேஷனலில் இருந்து 2 பெசாத்து தலைவர்கள் தங்கள் பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். பரிகாத்தா நேஷனல் கூட்டணியின் துணை பொதுச் செயலாளர் அஸ்மின் அலி தனது கடமைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும், அதே நேரத்தில் பெசாத்து உதவித் தலைவர் ராட்சி ஜீடினுக்கு பதிலாக பாஸ் கட்சியின் தேர்தல் இயக்குனர் சனூசி இனோர் பரிகாத்தா நேஷனல் தேர்தல் இயக்குனராக பொறுப்பேற்பார் என்றும் பரிகாத்தா நேஷனல் தலைவர் அமாட் சம்சூரி முக்தார் அறிவித்துள்ளார். வரவிருக்கும் ஜொகூர் மற்றும் நெகரி செம்பிலான் மாநில தேர்தல்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஒரு அறிக்கையில் பாஸ் கட்சியின் உதவி தலைவருமான சம்சூரி குறிப்பிட்டுள்ளார். பரிகாத்தா நேஷனலின் பொருளாளராக சனூசி வகித்த முந்தைய பதவியை இப்போது மலேசிய இந்திய மக்கள் கட்சியான MIPP-யின் துணை தலைவர் சுப்பிரமணியம் ஏற்பார் என்றும் அவர் கூறினார். நேற்று காலை லகாடத்தோ புலாவ் சாகர் கடற்பகுதியில் ஸ்னோர்கலிங் செய்து கொண்டிருந்த போது மயங்கி விழுந்த ஜெர்மன் நாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். 78 வயது கென்னத் ரே குரூஸ் என்ற அந்த நபர் லகாடத்தோ மருத்துவமனையில் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டார் என்று மலேசிய கடல்சார் அமலாக்க முகமையான MMEA-வின் லகாடத்தோ இயக்குனர் துல்ஃபிகார் அலி தெரிவித்தார். காலை 11:20 மணிக்கு இச்சம்பவம் குறித்த தகவல் கிடைத்தவுடன் லகாடத்தோ கடல்சார் மண்டல செயல்பாட்டு மையம் மருத்துவ மீட்பு நடவடிக்கையை தொடங்கியதாக அவர் தெரிவித்தார். மருத்துவமனையில் அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது என்று அவர் கூறினார். இதனை அடுத்து கடலில் செயல்பாடுகளை மேற்கொள்ளும் போது பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்குமாறு துல்ஃபிகார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். ஜொகூர் தம்போய் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வீட்டு பணியாளர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்த விசாரணைக்கு உதவுவதற்காக ஒரு நாள் காவலில் வைக்கப்பட்டிருந்த 2 தம்பதியினர் நேற்று மீண்டும் கைது செய்யப்பட்டனர். 30 முதல் 34 வயதுக்கு உட்பட்ட அந்த 4 சந்தேக நபர்களும் அவர்களின் முன்னாள் வீட்டு பணியாளர்கள் என்று நம்பப்படும் மேலும் 2 வெளிநாட்டு பெண்கள் அளித்த புகாரின் பேரில் அதிகாலை 1:30 மணிக்கு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு வைரல் வீடியோவில் இடம்பெற்றிருந்த மற்றொரு வீட்டு பணியாளருடன் முன்னதாக காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த அந்த 2 வெளிநாட்டு பெண்களும் இந்தோனேசிய தூதரக அதிகாரிகளால் கோலாலம்பூரில் இருந்து அழைத்து வரப்பட்டனர். பின்னர் நேற்று முன்தினம் ஜொகூர் பாரு தெற்கு மற்றும் வடக்கு காவல் தலைமையகங்களில் தங்கள் புகார்களை பதிவு செய்தனர். அந்த பணியாளர்கள் மீதான துன்புறுத்தல் 2025 ஆண்டின் பிற்பகுதியிலும் இவ்வாண்டு ஜனவரி மாதத்திலும் நிகழ்ந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. மேற்கு மலேசியாவில் டீசல் விலை இன்று முதல் 30 சென்ட் குறையும் என்று நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலை தற்போது ஒரு லிட்டருக்கு 4 ரிங்கிட் 67 சென்னிலிருந்து 4 ரிங்கிட் 37 சென்னாக குறையும் என்றும், அதே நேரம் கிழக்கு மலேசியாவில் டீசல் ஒரு லிட்டர் 2 ரிங்கிட் 15 சென் என்ற மானிய விலையில் தொடர்ந்து விற்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரோன் 97 ரக பெட்ரோலின் விலை ஒரு லிட்டருக்கு 4 ரிங்கிட் 35 சென்னாகவும், மானியம் இல்லாத ரோன் 95 ரக பெட்ரோலின் விலை ஒரு லிட்டருக்கு 3 ரிங்கிட் 72 சென்னாகவும் தொடரும். இதற்கிடையில் பூடி 95 திட்டத்தின் கீழ் விற்கப்படும் ரோன் 95 ரக பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு 1 ரிங்கிட் 99 சென் என்ற விலையிலேயே தொடர்ந்து விற்கப்படும். மானிய பெட்ரோல் கட்டுப்பாட்டு அமைப்பான SKPS-இன் கீழ் வழங்கப்படும் மானிய பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு 2 ரிங்கிட் 5 சென்னாகவும், மானிய டீசல் கட்டுப்பாட்டு அமைப்பின் SKDS கீழ் வழங்கப்படும் மானிய டீசல் ஒரு லிட்டருக்கு 2 ரிங்கிட் 15 சென்னாகவும் விற்கப்படும். இந்த விலைகள் ஜூன் 24ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் ரயில் தண்டவாளத்தில் நடந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக தேடப்பட்டு வந்த 2 இந்திய பிரஜைகள் மலேசியாவில் இருந்து கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை கண்டுபிடிப்பதற்காக இந்திய அதிகாரிகள் விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து நேற்று இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக புக்கிட்டமான் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குனர் டத்தோ குமார் தெரிவித்தார். குற்றவியல் நீதி நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கும் நபர்களுக்கு மலேசியா ஒரு பாதுகாப்பான புகலிடமாக இருக்காது என்றும் அவர் மேலும் கூறினார். பள்ளிக்கூட பிரச்சனையை உட்கார்ந்து பேசுங்கள், உண்மை தெரியாமல் டிக்டாக்கில் பேசி களங்கம் செய்யாதீர்கள் என்று செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் YB குணராஜ் சம்பந்தப்பட்டவர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். கில்லான் ஹைலண்ட்ஸ் தோட்ட தமிழ் பள்ளியின் முன்புறம் இருக்கும் இடம் தொடர்பாக வெளியான வீடியோ குறித்து அவர் இவ்வாறு கருத்துரைத்துள்ளார். பள்ளிக்கு வரும் பெற்றோர்களுக்கு பார்க்கிங் ஒரு பிரச்சனையாக இருந்து வருவதால் எதிரில் இருக்கும்
டிஎன்பிக்கு சொந்தமான இடத்தை பார்க்கிங் வசதிக்காக ஒதுக்க வேண்டும் என்று பள்ளி மேலாளர் வாரியம் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அதற்கான ஏற்பாடுகளை முறையாக செய்து வருவதாக குணராஜ் தெரிவித்தார். இந்த நேரத்தில் இது குறித்த உண்மை தெரியாமல் டத்தோ கலைவாணர் டிக்டாக்கில் பேசியிருப்பது ஏற்புடையது அல்ல என்று அவர் கூறினார். பள்ளி பிரச்சனை என்றால் சமூக அக்கறை உள்ளவர்கள் அது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து பேசி உண்மை நிலையை அறிந்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு மீடியா முன் பேசுவது நல்ல செயல் அல்ல என்று அவர் கூறினார். பார்த்துருப்பீங்க, ஒரு திடீர்னு ஒரு டிக்டாக் வந்துச்சு இந்த காப்பாக்கு விஷயமா. இது வந்து நான் நிற்கிறது வந்து இப்போ வந்து தமிழ் ஸ்கூல் முன்னுக்கு. இந்த தமிழ் ஸ்கூல் வந்து ஒரு 3-4 வருஷமா ஒரு பெரிய போராட்டம். இங்கன்னா டிராஃபிக் ஜாம், காலையிலயும் மாலையிலயும் டிராஃபிக் ஜாம்ல அவங்களுக்கு காப்பாக்கு வசதி பத்தாத காரணத்துல ஒரு மனு போட்டிருந்தாங்க, எப்படி அரசாங்கம் உதவி செய்ய முடியும்னு. அப்ப இதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஹை டென்ஷன் ஏரியா, இந்த ஏரியாவில் வந்து ஒரு காப்பாக் செஞ்சு கொடுக்கறதுக்கு எப்படி அரசாங்கம் உதவி செய்யணும்னு பிஐபிஜியும் எல்பிஎஸும் கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரொபோசல் வந்து மஜ்லிஸை கொண்டு போயிட்டு அதே நேரத்தில் பஜாபாத்தானாவும் ஸ்கூலில் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, டிஎன்பிக்கும் அப்ளை பண்ணாங்க. இப்போ வந்து பக்கத்தில் வந்துட்டு எம்பிகே வந்து சம் ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த ஏரியாவோட டெவலப் வந்து WCT. அப்போ நம்ம பார்த்தோம், இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த இடத்துல வந்துட்டு காப்பாக் செய்யறதுக்கு காஸ்ட் வந்துட்டு அரசாங்கம் செய்யாம டெவலப்பர் செய்யறதுக்கு எக்ரி பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பிரச்சனைனா, டெவலப்பர் என்ன சொன்னாங்கன்னா ஸ்கூல் அப்ளை பண்ண சொன்னாங்க. ஸ்கூல் என்ன சொன்னாங்க, ஸ்கூல்கிட்ட வந்து அப்ளை பண்ணுங்கன்னு. டிஎன்பிக்கு அப்ளை பண்ணியாச்சு, மஜ்லிஸ்ல போயிட்டு எடுத்துட்டு போய் காமிச்சிட்டு. அட் சேம் டைம் என்னோட ப்ரொபோசல் என்னன்னா, மஜ்லிஸ் செஞ்சா பெட்டர். ஏன்னா இது வந்துட்டு ஒரு பொது இடம். இது வந்து ஸ்கூல் அப்ளை பண்ண சொன்னா இந்த இடம் வந்து ஸ்கூலுக்கு சொந்தமா வரதுக்கு அப்ளிகேஷன் மாதிரி போயிடும். இது வந்து ஒரு பொது இடம். மக்கள் இப்ப ஸ்கூல் இல்லாத காரணத்தை பீப்புள் ஆல்சோ கேன் பார்க், எல்லா மக்களுக்கும் பார்க் பண்ணலாம். அதுக்கு தான் வந்து மஜ்லிஸே அப்ளை பண்ணி WCT டெவலப்பர் வந்து காப்பாக்க செஞ்சு கொடுத்தா வசதி எல்லாத்துக்கும் வந்து அந்த நோக்கத்துல தான் வேலை ஓடிட்டு இருக்கிற காலத்துல தான் இந்த மாதிரி ஒரு இன்னொரு நபருக்கு தெரியல, எழுதி போட்டு கிடைச்சிச்சா இல்லாட்டி அவரே வந்து முடிவு பண்ணி செஞ்சாரான்னு தெரியல. பிகாஸ் யாரும் வந்து நம்ம ஆபீஸ் வந்து பார்க்கல, உதவியும் கேட்கல. அப்ப இவங்க இந்த மாதிரி செய்யும் காரணத்துக்கு ஸ்கூல் கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இமீடியட்லி நேற்று வந்து மஜ்லிஸ் வந்து பொங்கட் காசை வந்து கயிறை கட்டிட்டு போயிட்டாங்க. சார், நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, சமுதாயத்துக்கு ஏதோ பிரச்சனைனா வந்து உட்காந்து பேசுங்க. டிக்டாக்ல கதையை சொல்லிட்டு இருக்காருங்க. ஸ்கூல் இருக்காங்க, பிஐபிஜி இருக்காங்க, எல்பிஎஸ் இருக்காங்க, நம்ம ஆபீஸும் இருக்கு. உங்களுக்கு பிரச்சனைனா வாங்க உட்காந்து பேசுவோம். பேசாம இது எல்லாத்துக்கும் ஒரு டிக்டாக் செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இன்னைக்கு எல்லாம் வந்துட்டு இந்த இன்னொரு பதிலுக்கு டிக்டாக் கொடுக்கிற நிலைமையா போச்சு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுக்கு வந்து அரசாங்கம் மூலியமாவோ இல்லாட்டி WCT மூலியமாவோ ஏதோ ஒரு உதவி வருதுன்னா நம்மளே தான் தடையா இருக்கிறோம். ரைட்டுங்களா? இப்போ வந்து இப்ப போயிட்டு மஜ்லிஸ் சொல்லலாம் இது செய்ய முடியாது, காப்பாக் செய்ய முடியாதுன்னா யாருக்கு கஷ்டம்? பிள்ளைங்க ஸ்கூல் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை வந்து ஸ்கூல் விடுறதுக்கு அவங்களுக்கும் கஷ்டம். இங்க இருக்கிற டீச்சர்ஸ்க்கு பார்க்கிங் பத்தாம, இங்க இருக்கிற மக்களுங்களுக்கு வந்து வசதி பத்தாம தான் இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, டத்தோ கலைவாணர் கொஞ்சம் கால் பண்ணுங்க, விசாரிங்க, அப்புறம் ஒரு டிக்டாக் போடுங்க. அது நல்லது எல்லாத்துக்கும். முன்னதாக சம்பந்தப்பட்ட இடத்தில் நர்சரி வைப்பதற்காக ஒரு இளம் பெண் அந்த இடத்தை சுத்தம் செய்ததாகவும் அதற்கு அப்பெண்ணை சிலர் அலைபேசியில் அழைத்து மிரட்டியதாகவும் கூறி டத்தோ கலைவாணர் சம்பந்தப்பட்ட பெண்ணுடன் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.